தூர்தர்ஷன் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். மத்திய அரசு புதிதாக இயற்றியுள்ள புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது. ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇசி சட்டங்களுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சட்டங்களுடைய பெயர்களில் மட்டும் மாற்றமல்ல, உள்ளே இருக்கக்கூடிய சரத்துகளிலும் பல்வேறு மாற்றங்களை கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் தண்டனைகளுடைய மாற்றமும் இதெல்லாம் நிறைய செய்திருக்காங்க. குறிப்பாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல இயற்றப்பட்ட இந்த சட்டங்களுக்கான ஒரு மறுவடிவமாகத்தான் இந்த சட்டங்கள்லாம் பார்க்கப்படுகிறது. இதற்கான வரவேற்பு ஒருபுறம் இருந்தாலும் விமர்சனங்களும் கடுமையாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. இது சார்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு தடை கேட்டு வழக்குகளும் தொடுக்கப்பட்டது. அவை தள்ளுபடியும் செய்யப்பட்டதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பீரியாடிக்கல் நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது சட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ன, எதனால சின்ன எதிர்ப்புகள்லாம் உருவாகிறது, இது சார்ந்த நம்ம பேச இருக்கிறோம். இன்றைய விவாதத்தில் நம்மோடு 3 சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. 3வரும் வழக்கறிஞர்கள். ஒருவர் முன்னாள் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் திரு சந்திரசேகர், ஆதிலட்சுமி லோகமூர்த்தி வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி. மூவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் இன்றைய விவாதத்தை திரு சந்திரசேகர் அவங்கள்ட்ட இருந்து துவங்குறேன். சந்திரசேகர் சார் வணக்கம். வணக்கம். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள், இவை புதுசுதானா இல்ல ஆல்ரெடி இருந்த சட்டங்களுடைய நியூ ஃபேஸா அப்படிங்கறத தெரிவிச்சிருங்க. இது சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க பழைய சட்டங்களுக்கு ஒரு மாற்றம் தான். மாற்றி தற்போது இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி புதிதாக சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த சட்டம் நடைமுறைக்கு தற்போது காலத்த சூழ்நிலைக்கு தவிரவாறு சில மாற்றங்கள் ஏற்பட்டு சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அந்த சட்டங்களில் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது. பழைய சட்டத்தை அப்படியே திரும்பவும் தருவது இதில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் தற்போது நடப்பு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சட்டங்கள் சில பிரிவுகள் கடுமையாக்கப்பட்டும் இருக்கிறது. சில தேவையான அத்தியாவசியமான தேவையான சட்ட திருத்தங்களும் இதில் இருக்கிறது. சார், பொதுவா இது அழைக்கப்பட்டது இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இப்படிதான் சொல்லப்பட்டது. பட் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வடிவம், பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய சாட்சிய சட்டம், இவைகள் எல்லாம் இருந்த பெயர்கள்ல இருந்து ஒரு ஹிந்தி மொழியினுடைய தாக்கம் இது அதிகமா இருக்கு அப்படிங்கிற பேஸையே இங்க எடுக்கிறாங்களே சார். நம்ம அந்த பேருனால அந்த சட்டத்துல இருக்கிற ப்ரொவிஷன் எதுவும் மாறிட போறது இல்லை. நான் பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தி மொழியில அது இருக்கிறதுனால அதுல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ ப்ரொவிஷன்ஸ் இங்கிலீஷ்ல தான். இப்போ ஐபிசிக்கு பதிலாக இப்போ அவங்க என்ன பிஎன்எஸ்ன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதானே. மற்றபடி அதுல பாரதிய நியாய சகிதா அப்படின்னு நம்ம சொல்ல போறது இல்லை. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அது நான் ஒரு மொழி ரீதியாகவோ அதவோ இல்லை. நான் ஒரு வழக்கறிஞர்கிற முறையில அந்த சட்டத்துல இருக்கிற பிரிவுகளை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் முக்கியம். பெயர்களை பற்றி நம்ம ஒரு சர்ச்சையில் ஈடுபட வேண்டாம். அது மொழி ரீதியான விஷயம். அது ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல நம்ம போய் அதுல அந்த முக்கியமான மாற்றங்கள், அதுவும் பெரிய மாற்றங்களாக என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு சார்? பெரிய மாற்றங்கள் என்று சொன்னால், இப்போ அந்த ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸ், முக்கியமா அந்த சாட்சி சட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டிஜிட்டல் எவிடன்ஸ்ங்கிறதுல ஒரு கேம் சேஞ்சர் இந்த சட்டத்துல வந்திருக்கிறது. எப்படி என்றால், முன்னாடி எலக்ட்ரானிக் எவிடன்ஸை செய்யணும்னு சொன்னா அதுக்கு நடைமுறைகள் மிகவும் கடினமாக இருந்தது. மற்ற சட்டம் அந்த சிஆர்பிசி ப்ரொவிஷன். இப்போ இருக்கிற பிஎன்எஸ்எஸ்ல பாத்தீங்கன்னா, சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல இருந்து ஒரு டிஜிட்டல் மொபைல்ல இதெல்லாம் இப்போ நமக்கு மொபைல் எங்க பார்த்தாலும் யூஸ் பண்றோம். நம்ம ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிஜிட்டல் எவிடன்ஸை நேரடியாக சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு போய் அது தாக்கல் செய்வதற்கு மிக மிக ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த இதுல இருக்கிறது. அதனால இந்த சட்டத்துல ஒரு கேம் சேஞ்சரா நான் பாக்குறது என்னன்னா, டிஜிட்டல் எவிடன்ஸ் டைரக்டா சீன் ஆஃப் அக்கரன்ஸ்ல இருந்து நேரா இன்வெஸ்டிகேஷனுக்கு போய் அதை கோர்ட்ல பிரசன்ட் பண்ணணுங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சைகையாகும். குற்றங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு இது மிகவும் பயன்படும் என்ற விதத்திலும்
நான் அந்த சட்டத்தில் இருக்கிற முதல் மாற்றத்தை நான் வரவேற்கிறேன். சரி, நான் தொடர்ந்து பேசுறேன் சார் உங்கள்கிட்ட. பிரியதர்ஷினி மேடம் வணக்கம். நீங்க இப்போ இந்த 3 குற்றவியல் சட்டங்கள்ல வரவேற்கக்கூடிய விஷயங்களா எதை பாக்குறீங்க? குறிப்பிட்டு திரு சந்திரசேகர் சில விஷயங்கள் சொன்னாங்க, உங்களுடைய பார்வையில. ஒரு சட்டம், எந்த ஒரு சட்டம் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வரும்போதும் வந்து அதோட எதிர்ப்பு ரொம்ப ரொம்ப கடினமான எதிர்ப்பா இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் தி சிச்சுவேஷன் தட் வி ஆர் ஃபேசிங் ரைட் நவ. இவங்க கொண்டு வர கிரிமினல் லாஸ் வந்து ஃப்ளாலெஸ்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்சல்யூட்லி நாட். ஏன்னா we are not prepared for such huge laws to come into process. ஆனா என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான சில டிஃபரன்சஸ் அவங்க கொண்டு வந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டு பிகின் வித் மைனர் ரேப் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டெத் சென்டென்ஸ்ல இருந்து லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குற வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது மைனரை ரேப் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க தூக்குல போடுறதுக்கு கூட யூ வில் பி எலிஜிபிள் அப்படின்ற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இதனால வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஏன்னா பாக்ஸ்கோ அப்படின்ற ஒரு கேசஸ் வந்து சாருக்கும் தெரியும், மேடம்க்கும் தெரியும், நாளுக்கு நாள் வந்து ஃபைலிங் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கே தவிர குழந்தைங்களுக்கான ரேப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொடூரத்தனமான ரேப்ஸா போயிட்டு இருக்கு. யூனோ இந்த கரண்ட் சிச்சுவேஷன் திஸ் இஸ் மச் மச் வெல்கம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மாப் லிஞ்சிங். அதாவது கும்பலா ஒரு வன்முறை செய்யும் போது யாரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் எப்பவுமே இருக்கும். அதனாலதான் வன்முறை அப்படின்ற போது எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா யாரையும் நம்ம நேரோ டவுன் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி மாப் லிஞ்சிங் டைம்ல கூட டெத்ல இருந்து லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பெனாலிட்டி வரும் அப்படின்ற ஒரு ரொம்ப கடுமையான ஒரு லா வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஈஸி டாஸ்கிங்ல வந்து ஒரு பர்சனல் ரிவெஞ்சஸ் வந்து அட் தட் பாயிண்ட் இன் டைம் காமிக்காம இருப்பாங்கன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து இந்த ஆன்டி நேஷனலிசம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன ஸ்பெசிஃபை பண்றாங்கன்னா, நீங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியை வந்து நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் நேஷனலிசம் அதோட செக்யூரிட்டி அதோட சாவரண்டியை வந்து நீங்க குவெஸ்சன் பண்ண முடியாது. அதை நீங்க குவெஸ்சன் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிப்ளீட்டபிள் அந்த கான்சிக்வன்சஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றது இன்னொன்னு டெரரிசம் அப்படின்ற ஒரு ஆக்ட வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. இது வரைக்குமே வந்து நமக்கு டெரரிசம் ஆக்ட் டிஃபைன் ஆன ஒரே ஒரு இடம் வந்து UAPA மட்டும்தான். சோ இப்போ வந்து நமக்கு ஐபிசில டெரரிசம் டிஃபைன் பண்ணிருக்காங்க. பட் அகைன் தி சேலஞ்ச் என்னன்னா சிஆர்பிசில அதோட ப்ரொசீஜர் என்னன்றது நம்ம சொல்லாததுனால பட் டெரரிசமோட டெஃபினிஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 45 டேஸ்ல, அதாவது ஒரு ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ண 45 டேஸ்ல, மேக்ஸிமம் 45 டேஸ்ல ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ப்ரோக்ரெசிவான ஒரு லா இது. ஏன்னா எப்பவுமே நம்ம லீகல் சிஸ்டம், இந்தியாவோட லீகல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு கேஸ ஃபைல் பண்ணணும்னா 20 வருஷம் 30 வருஷம் போகுது அப்படின்றதுதான் நம்மளோட பெரிய பிளைட்டா இருக்கிற நேரத்துல 45 நாளைக்குள்ள நீங்க வந்து அந்த ரிசர்வ் பண்ண ஆர்டரோட ப்ரொனன்சியேஷன் பண்ணியே ஆகணும்ன்றது இட்ஸ் வெரி என்ன சொல்றது வெல்கமபிள் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ விஷுவல் ரெக்கார்டிங் வந்து நீங்க சீஜர் இல்லைன்னா when there is a police scrutiny இருக்கிற எந்த ஒரு சிச்சுவேஷன்லயா இருந்தாலும் ஆடியோ விஷுவல் ரெக்கார்டிங் வந்து மேண்டேட்டரியா கொண்டு வந்திருக்காங்க. பட் அகைன் இதுல சேலஞ்ச் என்னன்னா அந்த ஆடியோ விஷுவல் எப்படி பண்றாங்க, அதோட டேட்டா எங்க போய் சேவ் ஆகுது, யாரெல்லாம் வந்து இந்த டேட்டாக்கு ஆக்சசபிள், அதுக்கான ஒரு நமக்கு பேஸ் இருக்கா, அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கான்னா அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நோ. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு மேல இருக்கிற எந்த ஒரு தண்டனைக்குரிய கிரைம் நடந்தாலும் அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கும் அந்த அளவான ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்களா அப்படின்னா இல்ல. பட் ப்ராக்ரெசிவ்லி இட்ஸ் a very பிரியதர்ஷினி மேடம், அந்த விமர்சனங்கள் வர்றதுக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்ல இருந்து நான் முக்கியமா 2 விஷயத்தை குறித்து வைத்திருக்கிறேன். ஒண்ணு, டெரரிசம் சார்ந்து ஏற்கனவே உபா சட்டம் தான் இருந்துச்சு, புதிய வடிவம் கொடுத்திருக்காங்க, விளக்கம்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம். இந்த விதத்தில் அரசுக்கு எதிராக செயல்படுபவர்களையும் ஒரு தண்டனைக்குள்ளாக்கக்கூடியது, இல்லைன்னா கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு அரசிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தானே? என்ன நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா ஐ திங்க் இது ரெண்டுமே ஒரு அமெண்ட்மெண்ட்க்கு கண்டிப்பா வரும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து கான்கிரீட்டா லா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு XYZ அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணாதான் நமக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பீட் இந்த ஆன்டி நேஷனலிசம் லாவா இருக்கட்டும், டெரரிசமோட லாவா இருக்கும், டெரரிசமை டிஃபைன் பண்றாங்களே தவிர பட் அதோட எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் சிஆர்பிசில அதோட மென்ஷன் இல்லை. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். It is a very ambitious law, but less of research to it அப்படின்றது தான் என்னோட take back. சரி, தொடர்ந்து பேசலாம்.
ஆதிலட்சுமி லோகமூர்த்தி மேடம், நீங்க இந்த சட்டத்தினுடைய ஒரு பெரிய மாற்றமாக என்ன பாக்குறீங்க? உங்களை ரொம்ப அதிகமாக பாயிண்ட் அவுட் பண்ண சரத்துகள் என்ன? என்னோட சகோதர சகோதரி வழக்கறிஞர்கள் அவங்க சொன்ன மாதிரி எனக்கும் அவங்க சொன்ன கருத்துக்கள்ல உடன்பாடு இருந்தாலும், இந்த சட்டத்துல பெயர் மாற்றம் அப்படிங்கிறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது ஒரு மொழி நமக்கு வாயில நுழையாத ஒரு மொழியாக இருக்கிறது. இப்போ ஐபிஎஸ் பிஎன்எஸ்ன்னு சொல்லி நம்ம பழக ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஜூலை 1 நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஜூலை 1 இந்த சட்டம் அமலுக்கு வருது. எந்த ஒரு புதிய விஷயம் வந்தாலும் அதோட நிறை குறைகளை பார்க்கறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். அது சட்டம்னு வரும்போது வழக்கறிஞர்களுக்கும் இல்லை நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கும் அந்த நிறை குறையை கண்டிப்பா பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேசினாலும் ஜூலை 1 தேதியிலிருந்து நம்ம செயல்படுத்த வரும்போது என்னென்ன பிரச்சனைகள் நம்ம நேரடியா அன்னைக்கு தான் பார்க்க போறோம். நல்ல விஷயங்கள் அப்படின்னு உற்று நோக்கும் பொழுது இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னு நிறைய சினிமாக்கள்ல பார்த்த விஷயம், இந்த பெட்டி அஃபென்சஸ்க்கு கம்யூனிட்டி சர்வீஸை ஒரு தண்டனையா கொண்டு வரலாம் அப்படிங்கிறத முதல் முறையா நம்ம வந்து பிஎன்எஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். வித்தியாசமா நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து சைல்டு அப்படின்னு கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னா நம்ம ஒரு சிறு தவறு செய்யறோம், அது குற்றத்துக்கும் சின்ன மிஸ்டேக்குக்கும் நடுவுல இருக்க ஒரு பெட்டி அஃபென்ஸ்னு வச்சுக்கலாம். அதுக்கு அத வந்து நீங்க வந்து பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம். ஆனா அவங்க மனம் திருந்தி வேண்டாம், ஜெயில் வேண்டாம், மனம் திருந்தி வாழக்கூடிய ஒரு வகையில ஒரு செயல், அது சட்டத்துக்கு புறமான செயல். அப்ப அவர்கள் அவங்க மனம் திருந்துவதற்கு இப்போ வந்து நம்ம சினிமால பார்த்த மாதிரி ஒரு சோஷியல் சர்வீஸ் செய்யறது மூலமா அவர்களுக்கு அந்த மனசுல இருந்து அந்த சின்ன அழுக்கு வெளியே போயிடும். அப்ப அது ஏற்கனவே சட்டத்துல இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம சினிமா நீங்க சொன்னதுனால நம்ம பார்த்திருக்கோம். ஜட்ஜஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ லைப்ரரியில போய் இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணு. சட்டத்துக்குள்ள வந்து அந்த கம்யூனிட்டி சர்வீஸ வந்து அத இப்பதான் கொண்டு வராங்க. அத வந்து ஒரு சுயமோட்டவா சில நிகழ்வுகளை வந்து நமக்கு அதை கொடுத்திருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அது நீதிபதியோட பெரகேட்டிவ் ரைட்னு ஒரு விஷயம் இருக்கு. சட்டத்துக்குள்ள ஒரு தீர்ப்பு கொடுக்கும் போது அந்த நீதிபதிக்கு அதை எப்படி கொண்டு போகணுங்கிற விஷயம் இருக்கு. இப்போ நம்ம நிறைய ஜுவெனல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அதாவது சைல்ட் இன் கான்ஃபிளிக்ட் வித் லான்னு சொல்ல கூட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஜுவெல் சொல்றோம். அந்த சில்ட்ரனை வந்து யாரும் வந்து பெயில் இஸ் a ரூல் ஃபார் தெம். அவங்க தவறு செய்திருந்தாலும் தேவைப்படும் போது தான் ஹோம்ல வைப்பாங்க. அப்ப நிறைய இடங்கள்ல அந்த குழந்தைகள் திருந்து வரதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப வளர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்கலாம். எல்லா அஃபென்சஸ் கிடையாது, பெட்டி அஃபென்சஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை நான் வந்து ஒரு சரியான பாதையாக பார்க்கேன். ஏன்னா தண்டனை அப்படிங்கிறது ரிஃபார்மேட்டிவ், அதாவது ஒருத்தர் திருந்துவதற்கான வாய்ப்பாக தான் வந்து தண்டனை இருக்கணும் ஒழிய அவங்கள வந்து தண்டிக்கிறதுக்கான ஒரு நோக்கம் இல்லை. நம்மளோட சட்டத்திட்டங்களும் அது இல்லை. அதே மாதிரி எல்லாரையும் வந்து நம்ம டிஃபைன் பண்ண ஒரு ஐபிசி ஏற்றப்பட்டது 1860 பிரிட்டிஷர் காலத்துல. அதுல இருந்து வந்து பெரிய மாற்றம். இந்த சட்டங்கள்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்தமா மாற்றப்படவில்லை. ஆங்கிலேயர் காலத்துல இருக்கக்கூடிய பிரதான நிறைய அம்சங்கள் இன்னமும் அதுல இருக்கு. ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்னு சொல்ற மாதிரி ஒரு நிலையில தான் இன்னும் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எவிடன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க, மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சட்டமாக முயற்சி செய்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா அதுல அமெண்ட்மெண்ட் இருக்கும்னா கண்டிப்பா அமெண்ட்மெண்ட் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா இப்ப எடுத்த உடனே அதை இதுதான் அமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்ன பாக்குறீங்கன்னா, சைல்டு அப்படிங்கிற டெஃபினேஷன் இது கால வரைக்கும் சட்டத்துல டைரக்டா சொல்லப்படல. 18 வயது கீழே இருக்கக்கூடியவங்க சைல்டா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த ஐபிசின்னு சொல்லக்கூடிய பிஎன்எஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன், இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 ஒரு சட்டம் இருந்தாலும் நாம ஹி அண்ட் ஷி அப்படிங்கிற ஒரு ஆண் இனத்தையும் பெண்ணினத்தையும் தான் பிரதானமா பார்த்த ஒரு சமூகத்தில் இருக்கும் பொழுது டிரான்ஸ்ஜெண்டர் இன்னும் LGBTIQA+ கம்யூனிட்டியை நம்ம வகைப்படுத்தவில்லை என்றாலும் டிரான்ஸ்ஜெண்டர் மூன்றாம் பாலினத்தை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப அரசு நிறைய இந்த டிரான்ஸ்ஜெண்டரோட பாலிசியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அவர்களையும் மனிதர்களாக பார்க்கக்கூடிய மனித உரிமைகளுக்கு உட்பட்டு அவர்களை கொண்டு போகணும்னா இது ஒரு வெல்கம் மூவ், டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய இந்த மாதிரி டெஃபினிஷன். இன்னும் டெஃபினிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ஆர்கனைஸ் கிரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து உற்று நோக்கியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய ஐபிஎஸ்ல 354A, B, C and D இது வந்து நிர்பயாவின் சம்பவத்துக்கு அப்புறம் அமெண்ட் பண்ணப்பட்ட இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், வாயரிசம், டிஸ்ரோபிங் ஆஃப் விமன். அதுல வாயரிசம் அண்ட் டிஸ்ரோபிங் ஆஃப் விமன் வந்து எனி மேன் இருந்தது, எனி பர்சன், அதாவது எந்த பாலினமும் ஒரு டிஸ்ரோபிங் ஆஃப் விமன்லயோ இல்ல வாயரிசம் அப்படின்னா ஒரு பெண் தனிமையில ஒரு வார்த்தைகள்ல இன்னும் தெளிவுகள் அதிகமா இருக்கு. அதாவது வார்த்தை இன்டர்பிரேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். who will be the offender அப்படின்னு பார்க்கும்போது
எனி மேன் இருந்தது. அப்போ ஒரு டிஸ்டர்பிங் ஆஃப் அ விமன் வந்து ஒரு பெண்ணுக்கு மேல செஞ்சா அது தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்காத இந்த ஜூலை 1 இருந்து வரக்கூடிய இந்த சட்டத்துல வந்து அந்த 2 ப்ரொவிஷன்ல வந்து ஜெண்டர் நியூட்ரலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. சில இடத்துல இது ரொம்ப ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா, இப்ப ரேப்னா ஒரு ஆண் மட்டும் தான் செய்ய முடியுங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஜெண்டர் நியூட்ரலிட்டி சில இடத்துல வந்து முயற்சி பண்ணிருக்காங்க. ஏன்னா சிலருக்கு டிஸ்டர்பிங் வந்து ஒரு பெண்ணை ஒரு பொது இடத்துல அவமானப்படுத்தக்கூடிய சில சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடியது இருக்கிறதுனால வாயரிசம் இதெல்லாம் கொண்டு வரதுனால there is a welcome change ஒரு சில இடங்கள்ல இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து சரியா எப்படி ப்ரொசீஜரல் லால சிஆர்பிசில இப்படிதான் அவங்க சொன்ன மாதிரி ஃபாரன்சிக் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு எவ்வளவு இருக்கோ அது இன்னும் வளர்த்தப்படுமா, அது எப்படி கொண்டு போவாங்க, நம்ம ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த ப்ரொசீஜரை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருந்தா விரிவுபடுத்தியிருந்தா இப்படிதான் போகும் அப்படின்னா இந்த சட்டம் பயன்பாட்டுக்கு வரும்போது எளிமையா இருந்திருக்கும். திரு சந்திரசேகரன் சார், காலனிய ஆட்சி இருந்த காலத்தில் இருந்த சட்டத்திற்கு மாற்றாக உருமாற்றம் செய்து பல மாற்றங்களோடு நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இது ஒரு ஃபுல் கிளாரிபிகேஷன் கொடுக்கக்கூடிய சட்டங்களாக இந்த மூன்றும் இருக்குமா? எந்த தரப்பினரையும் பாதிக்கப்படாத சட்டமாக இது இருக்கும் அப்படின்னு உறுதி சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரெலூடா என்ன சொல்லிடுறேன்னா, சாதாரணமா ஒரு கிரிமினல் ட்ரையல்ல 3 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பாதிக்கப்பட்ட நபர், அதாவது விக்டிம். இன்னொன்று வந்து ஸ்டேட், அவங்க தான் ப்ராசிக்யூட் பண்றவங்க. ஸ்டேட் தான் எல்லா கிரிமினல் கேஸ்ல ட்ரையல்ல வந்து ப்ராசிக்யூட் பண்றவங்க. மூன்றாவது வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள், அக்யூஸ்ட். இவங்க 3 பேருமே அந்த ட்ரையல்ல வந்து முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இப்போ நீங்க சொல்றது இந்த சட்டங்களுடைய மாற்றங்கள்னால என்ன ஆயிடுதுன்னா, இப்போ இந்த சட்டத்துல முக்கியமா ஃபோக்கஸ் ஆயிருக்கிறது என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட தரப்பு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய நீதியை பெறுவதற்கு சில வழிமுறைகள் விளக்கமாகவும் எளிதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் அந்த வகையில வருது. அதே மாதிரி நம்ம சகோதரி வழக்கறிஞர்கள்லாம் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் ஒரு சிறுமியர் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது அந்த சட்டங்கள் சில கடுமையாக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து ஒரு விக்டிம் சென்ட்ரிக் அப்ரோச். நான் அதை பார்க்குறேன். இந்த விக்டிம் சென்ட்ரிக் அப்ரோச்சுங்கிறது ஒரு லேட்டஸ்டா இருக்கிற கிரிமினல் ட்ரையல் மார்ச் ஆஃப் லால அது மாதிரி வருது. ஏன்னா முன்பு எல்லாமே அரசாங்கம் தான் ப்ராசிக்யூட்டர் மூலியமா தான் எல்லா வழக்குகளும் நடத்தணும். ஆனா அப்போ வந்து விக்டிமுக்கும் ஒரு 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 ரோல் இருக்கு. அந்த விக்டிமோட ஆங்கிள்லயும் அது பண்ணணும். அப்பதான் அது ஃபேர் ட்ரையல். ஃபேர் ட்ரையல்ங்கிறது என்னன்னா 3 பேருடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணி செய்ய வேண்டியதுதான் அந்த நீதிபதியோட கிரிமினல் ட்ரையல்ல வேலை. இப்போ அதை மாதிரி பார்க்கும்போது இதுல வந்து விக்டிம் சென்ட்ரிக்கான அப்ரோச்சுக்கு உண்டான ஒரு பிகினிங், கம்ப்ளீட்டா விக்டிம் சென்ட்ரிக்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா அட்லீஸ்ட் ஒரு அது சம்பந்தமா அந்த சட்டம் ஏற்றுபவர்கள் ஒரு பார்வையை வைத்து அதற்கு ஒரு முனைப்பு காட்டி அதற்காக ஒரு சில முக்கியமான திருத்தங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதை நான் வந்து நடைமுறைப்படுத்தும் போது அதில் சில சிக்கல்கள் ஏற்படும் தான். ஏனென்றால் இப்போது வரை நடக்கும் கிரிமினல் வழக்குகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் சென்ட்ரிக்கா தான் எல்லாமே இருக்கிறது. ஒரு ப்ராசிக்யூஷன் தரப்புலையோ இல்ல ஒரு விக்டிம் தரப்புலையோ இருக்கிற ஒரு சில ஒரு பரிகாரம் பெறுவது என்பது விட ஒரு அக்யூஸ்ட் தரப்புல வந்து ஒரு அக்யூஸ்ட் சென்ட்ரிக்கா இருக்குது. அதுக்கான இதெல்லாம் மேலிமத் கமிட்டிலேயே வந்து முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒரு ப்ராசிக்யூட்டருக்கு எழுத்தாப்புல ஒரு பெரிய சீனியர் அட்வொகேட், டிஃபென்ஸ் அட்வொகேட் இருக்கும்போது அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை. அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல வந்து இப்போ மாற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒரு பார்வையை இந்த சட்டங்கள் ஏற்படுத்தி வருகிறது. ஒரு விக்டிம் சென்ட்ரிக்கா இருக்கிறதுனாலேயே நான் இந்த சட்டத்தை நான் வரவேற்கிறேன். இதுதான் நம்ம இந்த சட்டத்துல வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையா தான் பார்க்கணும். இப்போ இருக்கிற ஒரு இதெல்லாம் வந்து ஆட்சேபனை எல்லாம் வருவதற்கு காரணம் என்னன்னா, இது எல்லாமே ஒரு அக்யூஸ்ட் சென்ட்ரிக்கா இருந்து அது வந்து அந்த மாதிரி இருந்த ஒரு நடைமுறையில வந்து ட்ரையல்லாம் நடத்தி பார்த்ததுனால இப்போ இந்த சட்டங்கள்லாம் வந்து நடைமுறைக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த டிஃபென்ஸுக்காக ஒரு அக்யூஸ்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படுவதனாலேயே சில ஆட்சேபனைகள் எல்லாம் இப்போது வருகிறது. ஆனால் இதை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறைப்படுத்தும் போது கன்விக்ஷன் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கன்விக்ஷன் ரேட் அதிகமா இருக்கிறதுனால
குற்றங்கள் குறைவதற்கும் ஒரு டெட்டரன் எஃபெக்டாகவும் இருக்கும். அதனால இந்த சட்டங்களில் ஏற்படுத்திய மாற்றங்கள் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு விக்டிம் சென்ட்ரிக்கா இருக்கிறது என்பதுதான் என்னோட கருத்து. ஓகே சார். பிரியதர்ஷினி மேடம், விக்டிம் சென்ட்ரிக்கா இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பார்வை என்னன்னா, காவலர் துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய மாதிரியான வடிவமைப்பு இந்த சட்டத்துல இருக்கிறது. அதுவே ஒரு ஜனநாயகத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியாகும். இல்லைன்னா ஒரு பவர் செக்டரா காவல்துறை மாறிவிட்டால் அவங்க என்ன ஹேண்ட் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த சட்டத்தின் மூலமாக உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. உங்க பார்வை? Absolutely yes. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நம்ம போலீஸ் கஸ்டடி 15 டேஸா இருந்தது வந்து இப்ப 60 to 90 டேஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. சோ இது வந்து ஆப்வியஸா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, யூசுவலாவே கஸ்டடி எடுத்து நம்ம எந்த ஒரு கேஸ் கொண்டு போனோம், கஸ்டடி எடுத்தாங்கன்னா பெயில் எடுக்கிறதுக்கே 15 டேஸ் கழிச்சு தான் அவங்களுக்கு நம்ம பெயில் எடுக்க முடியும். சோ டெக்னிக்கலா இப்போ 3 மாசத்துல இருந்து which is like all 90 டேஸ் வரைக்கும் 60 to 90 டேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் 3 மாசம் வரைக்கும் அவங்க பெயில் வாங்க முடியாம they will be under the police and the judicial custody. So இது வந்து it is a very detrimental step அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா most of the people who have been arrested அவங்களோட வந்து conviction rate பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. So conviction rate கம்மியா இருக்கிற டைம்ல கிட்டத்தட்ட 3 மாசம் ஒருத்தங்களை வந்து going through that harassment. So போலீஸ் கையில வந்து extraordinary power கொடுக்கிறது வந்து it is undoubtedly it is an acceptable இது front. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேஷனல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்லயே கூட பாத்தீங்கன்னா கூட அங்கேயுமே வந்து இப்போ ரைட் நவ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல உள்ள வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. சோ அப்படி அரெஸ்ட் பண்ணி போடுறவங்க எல்லாருமே வந்து மினிமம் 3 months இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து தள்ளப்பட்டுருவாங்க. தென் வாட் வில் ஹேப்பன் இஸ் வாய்ஸ் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய. ஏன்னா போலீஸ் கஸ்டடியில இருக்கணும் 3 months அண்டர் வித்வுட் ஏன்னா பெயில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிளீக் சான்சஸ் இருக்கும். ஏன்னா ப்ராசிக்யூஷன் சைட்ல இருந்து என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு இன்னும் அவங்க கிட்ட இருந்து நிறைய வந்து விவரங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது ஸோ போலீஸ் ஸ்டேட் இட் வில் கிரியேட் மோர் பவர் டு போலீஸ். அது அன்டவுட்டடா இருக்கும். பப்ளிக்கை வந்து கொஞ்சம் சைலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் இஸ் ஒன் திங் தட் இட்ஸ் அ பிக் கன்சர்ன். இன்னொன்னு அடல்ட் மென்க்கு வந்து பெருசா குடுக்கலையோ ப்ரொவிஷன் அப்படின்றது இன்னொரு பெரிய ஆதங்கமா இருக்கு. அதாவது விமெனோட செக்யூரிட்டி பேசுறாங்க, விமெனோட சில்ட்ரனோட செக்யூரிட்டி பேசுறாங்க, டிரான்ஸ்ஜெண்டரோட செக்யூரிட்டி பேசுறாங்க. பட் அடல்ட் மென்னோட செக்ஷுவல் அசால்ட் பத்தி பேசுறதோ இல்ல அவங்களுக்கு ஒரு ரெக்கவரி கொடுக்கறதோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பைட் கொடுக்கறதோ வந்து இது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. பட் அதை வந்து ஓவர்சீ பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வருத்தமா இருக்கு. இன்னொன்னு வந்து நிறைய விஷயம் வந்து அன்எக்ஸ்பிளைன்டா இருக்கு, ஓபன் எண்டட் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கு, வெரி இன்டர்பிரிட்டேட்டிவா இருக்கு. இப்போ ஒரு லாவை வந்து இவ்வளவு நீங்க இன்டர்பிரிட்டேட்டிவ் ஸ்கோப் கொடுத்தீங்கன்னா அந்த law will not be sufficient enough for them to take the necessary steps which is required. So ரொம்ப கான்கிரீட்டா இல்லாம ரொம்ப வேகா சில டெர்மினாலஜிஸ் இருக்கு. அதாவது ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ஃபால்ஸ் நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? ஸோ ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு டேர்முக்கு வந்து there is no concrete legal definition. சோ இது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி மல்டிபிள் டெர்மினாலஜிஸ் ஒரு மாதிரி வேகான டெர்மினாலஜிஸ் கொடுக்கறது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து அதோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து நிறைய விதத்துல நமக்கு it will be of much of challenge for us. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்கோ இவங்க கொடுக்குற ஒரு சிச்சுவேஷனை நம்ம கொண்டு வரணும், இந்த லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நமக்கு பிரிசன்ஸ்ல இருக்கிற ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், ஜுடிஷியரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். சோ இத்தனை ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்த பிறகுதான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துற அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சிருக்கிறீங்க. தொடர்ந்து பேசுவோம் மேடம். ஆதிலட்சுமி மேடம், சில விஷயங்களை பிரியதர்ஷினி குறிப்பிட்டு சொன்னாங்க. எவ்வளவுதான் பாசிட்டிவ் ஹேண்ட் இருந்தாலும் சில விஷயங்கள் இன்டர்பிரிட்டேஷன்ல ரொம்ப சிரமமாக இருக்கிறது அப்படின்னு. இப்ப ஏற்கனவே ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇசியில் உள்ள விஷயங்களை ஒரு சீனியர் அட்வொகேட்ல இருந்து எல்லாருமே இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி திஸ் இஸ் அப்படின்னு காயின் பண்ணி வச்சிருப்பாங்க. சில உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றங்களுடைய அந்த வழிகாட்டுதல் பேர்ல இதுதான் அதை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இது நடைமுறைப்படுத்துறதுல இன்னும் சிக்கல் இருக்குமா? அது திரும்ப இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் காயின் பண்றதுல எல்லாம் ஒரு சிக்கலை உருவாக்குமா? எந்த ஒரு சட்டமும் அமல்படுத்தப்படும் போது வழக்கறிஞரோட வாதங்கள் வந்து
அவங்க கட்சிக்காரருக்கு சார்பாக இருக்கும். அப்ப லூஸ் ஹென்ஸ் விடும்போது என்ன ஆகும், சட்டம் வந்து ஒரு கன்க்ளூசிவா நமக்கு அந்த ஆக்டை படிக்கும் போது, நீங்களும் ஒரு வழக்கறிஞரா இருக்கும்போது அது படிக்கும் போது பேர் ஆக்ட்ல அந்த லூஸ் ஹென்ஸ் வரும்போது அதுதான் நமக்கு சாதகமான ஒரு விஷயமா, அந்த லூப் ஹோல்ஸ் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் சகோதரி பிரியதர்ஷினி அவர்கள் சொல்றாங்க. ஒரு கன்க்ளூசிவா ஒரு அதை வந்து டிஃபினேஷன்ல விடும்பொழுது நம்மளுக்கு அது வந்து ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நான் விமன் அப்படிங்கிற ஒரு பார்வையை பார்க்கும்போது, அடல்ட் மென் அப்படிங்கும்போது அவங்க சைடுக்கான ஒரு சேஃப்டி சிஸ்டம் மெக்கானிசம் வைக்கல, ஏதாவது ஒரு ஈக்வி பேலன்ஸ்டா இல்லையோ அப்படின்னு ஒரு படிக்கும்போது தோணுது. பட் ஒருவேளை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வேற மாதிரி நமக்கு பார்க்கும்போது தான், சட்டத்தை படிக்கும் போது ஒரு விஷயம், பிராக்டிஸ் ஒரு விஷயம். நம்ம காலேஜ்ல படிக்கிற மாதிரி நம்ம கோர்ட் பிராக்டிஸ் இருக்காது, நம்ம சொல்லி சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம காலேஜ்ல படிக்கிற மாதிரி இந்த சட்டங்களை படிச்சுட்டு இருக்கோம். ஜூலை முதல் நாள்ல இருந்து தான் நம்ம வந்து இதை ப்ராக்டிக்கல் நாலேஜ் எடுத்துட்டு போவோம். கொஞ்சம் சிரமங்கள் கண்டிப்பா நமக்கு இருக்குங்க. ஏன்னா இத்தனை நாள் கிட்டத்தட்ட வந்து ஒருத்தரும் சார்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை நாள் நம்ம ஒரு சிஸ்டம்ல பழகிட்டோம், இதை இப்படிதான் அப்படின்னு நம்ம இதுக்கான பிரசிடென்ட்ஸ், இதுக்கான நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்புகளை எடுத்துட்டு, இதுக்கான நம்ம ஒருத்தர் கொடுத்த நம்ம சீனியர் அட்வொகேட்ஸோட கனோட்டேஷன்ஸை நம்ம எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது, இப்ப நாம அந்த இடத்துல புதுசான ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறோமோ, அந்த ப்ராக்டிகாலிட்டி தெரியும் ஒண்ணு. ஆனா ஒரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுக்கு தேவையான, மக்களுக்கு தேவையான விஷயங்களை உள்ளடக்கி தான் இந்த 3 சட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் எப்படி இருக்கோ, 1860 வந்து இருக்க குற்றத்துக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு சட்டம் இயற்றப்பட்டாலும் சில மெஜாரிட்டி ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்னைக்கும் அது நமக்கு தேவைப்பட்டிருக்கிறது. அப்ப அதையும் வச்சுட்டு இன்னைக்கு புதுசா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி இருக்காங்க. இன்னைக்கு உட்கார்ந்து இந்த சாதக பாதகங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தா கூட ஓரளவுக்கு பாசிட்டிவிட்டியோட பார்க்கும்பொழுது இதுல இருக்க நெகட்டிவிட்டியை நம்ம காலப்போக்கில் நம்ம கேசஸ் நம்ம நீதிமன்றத்துல கொண்டு போய் நம்ம வாதிடும் பொழுதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நமக்கு தெரிய வரும். அஃப்கோர்ஸ் சில இடங்கள்ல நமக்கு லூப் ஹோல்ஸ் இருக்குங்கிற விஷயத்த நம்ம வந்து ஓவர்லுக் பண்ண முடியாது. நன்றி நன்றி மேடம். ஜூலை 1ஆம் தேதி அமலுக்கு வருகிறது புதிய 3 குற்றவியல் சட்டங்கள். வரப்போகின்ற மாற்றங்கள் என்ன? இது சார்ந்த நம்முடைய விவாதம் இன்று கட்டமைக்கப்பட்டிருந்தது. 3 வழக்கறிஞர்கள் பங்கு கொண்டு ஆழமான சில சட்ட விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். முன்னாள் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் திரு சந்திரசேகர், வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி, உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பிரியதர்ஷினி, மூவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன். நன்றி.